இஸ்லாத்தின் முதல் குரலே அடிமை ஒழிப்பு குரல் என்பதை ஒவ்வொருவரும் மறந்து விடாதே. காலை பஜ்ருக்கு பாங்கு சொல்லுகிறார்களே அல்லாஹு அக்பர் என்று, அது என்ன? ஏதோ செவடங்கால சங்கூட்டுறது நினைச்சியா? சுமார் 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய அண்ணலின் பெருமானார் அவர்களுடன் ஒரு அடிமை நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த கருப்பர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் ஹஸ்ரத் பிலால். அந்த பிலால் அல்லாவை எப்படி அழைக்க வேண்டும்? மணி அடிக்கலாமா, மானத்திலே அமர்ந்து மோனம் அடிக்கலாமா என்ற சர்ச்சைகள் எழுப்பப்பட்ட போது வேண்டாம் என்று உமர் கத்தாப் அவருடைய கனவிலே தோன்றியபடி அல்லாஹ் அக்பர், ஆண்டவன் ஒருவனே, ஈடற்றவன், இணைகளற்றவன், இறுதி தூதுவர் முகமது, அதனால் வெற்றிக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள் என்ற அழைப்பு குரலை எழுப்ப சொன்னார். அதை அந்த அடிமை நீக்ரோ அழைக்க அரசன் முதல் ஆண்டி வரை அன்று 10 லட்சம் சதுர மைல்களை ஆண்டு கொண்டிருந்த எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த அடிமையின் குரல் கேட்டவுடன் அடிபணிந்து சென்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த அடிமை ஆண்டால் தன்னை ஒழிய வேண்டும் என்று காட்டுவதற்கு தான் அந்த குரலை அன்று அந்த அடிமை நீக்ரோ அரபு நாட்டிலே எழுப்பினார். இன்று வரை இந்த நொடி வரை அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இந்திய கருப்பு நீக்ரோக்கள் எங்களை நோக்கி வருகிறார்கள். அன்று அரபு நாட்டிலே அடிமைத்தனம் ஒழித்தது. அந்த குரல் ஒரு நொடி, நாட் ஈவன் 1 செகண்ட் சீசிங், ஒரு நிமிடம், ஒரு நொடி கிடையாது. இப்ப எங்கேயாவது பாங்க சொல்லிட்டு இருப்போம், இங்க 2 நிமிஷத்துல ஏதாவது ஒரு ரொட்டேஷன் ஆஃப் வேர்ல்ட் டயத்துல அப்படி வந்துடும். ஒரு செகண்ட் கூட கிடையாது. பாருங்க, கால்குலேட்டர் வச்சு. ஒரு பெருந்தன்மையான மதம், ஒரு சகோதரன் நேயத்தை வளர்க்கிற மதம். ஒரு அரசியல் கூட்டம்னா எவ்வளவு குடிகாரம் இருந்திருப்பான், எவ்வளவு சீரன் போயிருக்கும். But this is what my country has given to you. This is discipline. பாருங்க, நாளைக்கு மௌத்தா போறவங்க இருந்து இன்னைக்கு பிறந்தவன் வரைக்கும் வந்திருக்கான் பாரு. இந்த போலீஸ் கமிஷனர் கமாண்ட் உலகத்துல எங்க போய் பார்க்க முடியும்? தண்ணி அடிச்சு, விசில் அடிச்சுக்கிட்டு, கூட்டம் போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். இங்க பாத்தியா, அமைதியா கூடியிருப்பான், அமைதியா கலைவான். இந்த மாதிரி டிசிப்ளின் டெக்கரமை எங்களுக்கு சொல்லித் தந்தவரே 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருமானார். அவ்வளவு பேரும் நாங்கள் குதித்து வன்முறையில் இறங்கி இருக்கிறோமா? எங்காவது இந்திய பாகத்தில், இந்த பூபாகத்தில் ஒரு முஸ்லிம் பஸ்ஸை கொளுத்தியலாகவோ, ரயிலை கொளுத்தியலாகவோ வரலாறு உண்டா? தேச துரோகிகளே, எங்களை பார்த்து தேச விரோதிகள் என்று சொல்லுகிறீர்களே, நியாயமா? ஒரு இன்சிடென்ட் கிடையாது. 72 87 வரை 82 25 வருட கால அதை ஆராய்ச்சி 700 பள்ளிவாசல்களுக்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இதுவரை ஒரு இந்து 72 தோழர்களே, 82 முடிய 81 15 ஆண்டு காலம், 15 ஆண்டு கால போலீஸ் ரெக்கார்ட் அக்கரன்ஸை எடுத்து வர சொல்லி ஆராய்ச்சி செய்து அதையெல்லாம் கணக்கு போட சொல்லி பண்ணிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 700க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு பள்ளிவாசல் உருவாகும் பொழுது ஏதாவது ஒரு இந்து சென்று அங்கு எதிர்ப்பு வேலைகளை செய்கிறார். அவன் எல்லாம் நாம் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இன மக்களாக தெரியவில்லை. இந்து முன்னணி, RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற தேச விரோத காந்தியை சுட்ட நயவஞ்சக நாஜி கும்பல்களின் தலைவர்களால் தூண்டப்பட்டவர்கள் தான் இப்படி செய்கிறார்கள். ஆனால் மாற்றாக ஒரு முஸ்லிம் எங்காவது ஒரு கோயில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட்டு இருக்கின்றதாக